சங்கீதம் 9வது சங்கீதம் வாசிக்கலாம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது என் சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறேன். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அடித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கு பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேர் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஞானியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைத்திருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என் பகைஞர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரோ. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கர் தன் கைகளின் செய்கைகளை சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கு மன்னிக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தம்முடைய மனுஷனுக்கு அறியப்படிக்க அவருடைய பயம் உண்டாக்கும். கர்த்தாவே, வேதவசனத்தில் கழிச்சு எல்லாம் சோதரம் பண்ணலாம். சோதரம் 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 சோதரம். இன்னைக்கு ஒரு நல்ல சத்தியம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி அதாவது வேசித்தனம் என்பது வேறு, அல்லேலூயா, உறவுக்கு மீறி உறவு வைப்பது என்பது வேறு. நான் எல்லோரும் தங்கச்சிமார் இருந்தாலும் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க இதெல்லாம். அதாவது இரத்த பலி என்பது நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வழி. இரத்த பலின்னா என்னது? நாம செய்கிற பாவத்திற்குரிய தண்டனையை தீர்க்கிற ஒரு வழிக்கு பேர் என்னது? இரத்த பலி. நம்ம எல்லாருமே விக்கிரக ஆராதனையிலிருந்து, வேசித்தன மார்க்கத்திலிருந்து, கொலைபாதக மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, கவனிக்கணும். இப்படி 3லிருந்து வரும் பொழுது, நீங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் செய்த அல்லது உங்கள் முன்னோர்கள் செய்த இந்த 3 காரியத்திற்கானாலும் வாழ்க்கை முறையிலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டே போவார்கள். அல்லேலூயா. ஒருத்தன் கொலை செய்தால் கொலை செய்யப்படுவான். ஒருத்தன் தற்கொலை பண்ணினால் குடும்பத்தில் தற்கொலை உண்டாகும். ஒருத்தர் வேசித்தனம் பண்ணால் வீட்டில் வேசித்தனங்கள் உண்டாகும். அப்படியே ஒவ்வொரு காரியமும் அப்படி உண்டாகும். விக்கிராராதனை பண்ணுகிறவன் அல்லையா உலகத்தின் சொத்தின் மேலும் உலகத்தின் பொருட்கள் மேலும் பயங்கரமான வாஞ்சை உடையவனாயிருப்பான். பிள்ளையை கொன்னுனாலும் சொத்தை சேர்க்கணும்னு நினைப்பான். அது விக்கிராராதனை. அல்லேலூயா. ஐயா, என் கண்ணை கர்த்தர் திறந்தார். நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தார். எனக்கு தெரியுது என்னுடைய பாவம் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு.
ஆனால் நான் தேவன்கிட்ட சொல்லி மன்னிப்பை பெறுகிறேன். என்ன பெறுகிறேன்? இது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியவும் வேண்டாம். தெரிஞ்சா என்ன ஆகும்? அற்பமாய் நினைப்பார்கள். என்ன நினைப்பாங்க? அற்பமாய் நினைப்பார்கள். இது ஏன்? ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டு ஆண்டவர்கிட்டே மன்னிப்பை பெற்ற பின், அல்லேலூயா, எனக்கு வருகிற இந்த இரத்த பலியின் தண்டனை எனக்கு அல்லேலூயா நீக்கப்படுகிறது. என்னப்படுகிறது? எனக்கு அல்லேலூயா, நான் இந்துவா இருக்கும்போது, நான் புறஜாதியா இருக்கும்போது, இயேசுவை அறியாத போது செய்த ஒவ்வொரு இந்த 3 காரியத்துக்கு உண்டான தண்டனையை நான் என் பிள்ளைகள் அனுபவிக்கிறது. என்னுடைய கண்களை தேவன் திறந்த உடனே நான் சிலுவையில் என்னுடைய சாபத்தை நீர் சுமந்தீர், எனக்காய் நீர் சாபமானார், இந்த தண்டனையெல்லாம் நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர் நான் அறிக்கை செய்யும் பொழுது விடுதலை ஆகிவிடுகிறேன். அல்லேலூயா. விடுதலை ஆவது மட்டுமல்ல, அவரை நான் தரித்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவரை தரித்து கொள்வது மட்டுமல்ல, அவர் எனக்குள் வந்து இனிமேல் பாவம் செய்யாதபடி என்னை தடை பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ அந்த தண்டனை எனக்கு வரப்போகிறது இல்லை. என்ன செய்யறதில்ல? ஆனால் எல்லாமே மாற்றப்படுகிறது. புதிய ஏற்பாடு வரும் பொழுது சிலுவைக்கு அப்புறம் எல்லாமே மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. கோபம் கொள்வதே கொலைக்கு சமம் என்று சொன்னார். கண்களினால் இச்சைத்தால் ஒரு விபச்சாரம் பண்ணியாயிற்று என்று சொன்னார். அல்லேலூயா. பொருளாசை என்பது விக்கிரகாராதனை. அல்லேலூயா. இந்த காரியத்தில் நீங்கள் தேவனுக்குள்ள வந்த பிறகு சரீரத்தினாலே நீங்கள் வேசித்தனம் பண்ணாவிட்டாலும் உங்கள் கண்களினாலே இச்சிப்பீர்களானால் அது தீட்டாய் மாறும். அது என்னவா மாறும்? தீட்டாய் மாறும். அதனால தான் கிறிஸ்துக்குள்ள யாரும் மாமன் மச்சா அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன? சகோதரர்கள். ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சகோதரர்கள், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் சகோதரர்கள். அதனால அல்லேலூயா, இந்த காரியங்களை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடு காரியங்களில் மாமிசத்தின் அடிப்படையில் செய்தாதான் பாவம். புதிய ஏற்பாடு காரியங்களில் நினைத்தாலே பாவம். அல்லேலூயா. அதற்குரிய ஒரு வேசித்தனம் என்று எடுத்துக்கொள்வோம். அது தீட்டு. இன்னொருவரின் மனைவியை, இன்னொருவருடைய கணவனை நான் தீட்டுப்படுத்துகிறேன். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐக்கியமான ஒரு வாழ்க்கை ஆனது அது சபைக்கும் தேவனுக்கும் ஒப்பிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ ஜீவியத்தில் கணவன் மனைவியோடைய வாழ்க்கை வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒப்பிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுறது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிற போல ஒரு புருஷன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான். அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார். இதில் ஒரு ஆள் இடைப்பட்டு அதை மனைவியாவது கணவனாவது நீங்கள் வேறு வழியில் நடப்பீர்களானால் அதை தீட்டுப்படுத்துகிறீர்கள். என்ன செய்கிறீங்க? எதை தீட்டுப்படுத்துகிறீர்கள்? ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறீர்கள். யாரை தீட்டுப்படுத்துகிறீர்கள்? கிறிஸ்து தலையாக இருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறீர்கள். அடுத்தவன் மனைவி தானே, அடுத்தவன் கணவன் தானே, அது இல்லை. இவங்க சபையாய் மாறி விடுகிறார்கள். என்னமா மாறுதாங்க? நாங்க 2 பேரும் என்னது? சபை, ஒரு ஆலயம். ஆலயத்துக்கு யார் தலைவராக இருக்கா? கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நான் அதை தீட்டுப்படுத்துவது என்பது என் கண்ணுகளினாலே இச்சித்தாலே அது தீட்டு. அந்த தீட்டின் காரியத்திற்காய் அல்லேலூயா, கவனிக்கணும் நல்ல, அந்த தீட்டின் காரியத்திற்காய் அல்லேலூயா, இருதய பிரச்சனை, அல்லேலூயா, கர்ப்பப்பை பிரச்சனை, மலட்டுத்தன்மை எல்லாமே தொடரும். இப்போ நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால இருந்த காரியங்களை காட்டிலும் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு இன்னார்னு அறிந்த பிறகு நீங்க பாவங்களை அறிக்கை செய்த பிறகு இந்த பாவங்களை பண்ணுவீர்களானால் முதல்ல பாதிக்கப்படக்கூடிய இடம் இருதயம். இருதய கோளாறு, இருதய சம்பந்தப்பட்ட துக்கம், அல்லேலூயா, வேதனை, இருதயத்தில் யோசனை எல்லாம் தீட்டுப்படும். ஏன் இருதயம் என்றால் ஒரு மனுஷன் உருவாகும் போது முதல் உருவாகிறது என்ன தெரியுமா? ஹார்ட். என்னது? இப்போ பெண்களுக்கு தான் தெரியும். டாக்டர்கிட்ட பண்ணோன்னா ஹார்ட் பீட் அடிக்கி அப்படிம்பாங்க. கிட்னி ஓடுதுன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல போனோடனே தலையில் மூளை இருக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் டாக்டரை போய் பார்க்க போனோடனே ஹார்ட் பீட் வந்துட்டா இல்லையா, ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படிம்பாங்க. முதல்ல செய்யக்கூடிய அந்த ஹார்ட் தான் பாதிக்கும். ஒரு சாபத்தின் தன்மை, ஒரு கிறிஸ்தவன் திரும்ப கண்களின் இச்சையினாலே பாவம் செய்தால் அது விபச்சாரத்திற்கு அடையாளம். அந்த விபச்சார பாவத்திற்கு உண்டான அல்லது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது இருதயத்தை பாதிக்கும். பல கோணங்களில் பாதிக்கும்.
பல கோணம் என்றால் நீங்கள் சஞ்சலப்படுறது, துக்கப்படுறது எல்லாம் இருந்தாலும் வேதனைப்படுறது எல்லாமே அந்த அந்த சாபத்தின் தன்மையில் வரக்கூடிய. நீங்கள் ஏன் இதெல்லாம் நீங்கள் மனசில் பாவம் செய்யாத மனுஷனே. அப்போ நம்ம மனம் திரும்பி தேவனை சார்ந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக தான் நீங்கள் சகோதரன் சகோதரிங்கிறதுனால தான் நான் உள்ள ஆழமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லலாமா? இப்போ இந்த துக்கப்படுதோம், நம்ம ஏகப்பட்ட பணம் இருக்கு, துக்கப்படுதோம். ஏன் தெரியுமா? அந்த சாபத்தின் சக்தி. ஏன்னா இருதயத்தை முதலில் உருவாக்குகிறார் தேவன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அல்லேலூயா உடம்பு சரியில்லை, அல்லேலூயா பண தேவை, அவமானம், அல்லேலூயா உயிர் போகக்கூடிய நிலைமை, அதில் தேவன் உங்களை அல்லேலூயா ஜீவனை கொடுத்து நோயை நீக்கி தரித்திரத்தை நீக்கி அவமானத்தை நீக்கி உங்களை தூக்கி எடுக்கிறார். அது தூக்கி எடுப்பது அது பெரிய காரியம் கிடையாது. அது பெரிய காரியம். நான் செத்துட்டா பரலோகம் போயிடுவேன். எனக்கு வியாதி வந்துட்டா வியாதினால பரலோகம் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் வியாதி வந்து செத்தோம்னா நான் எங்கே போகிறேன்? ஆனால் நீங்கள் உலகத்தில் இருக்குமே சாகக்கூடாது, உயிரோடு என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது. அது பெரிய வேதனை. அல்லேலூயா. இந்த இரத்த பலியிலிருந்து இந்த மகாபரிய இந்த தண்டனை நான் நினைத்து பார்த்தேன். பயங்கர கொடூரமாக இருந்தது. மலட்டு கற்பங்கள், குடியோடி போகுதல், வீட்டில் சண்டைகள், சமாதானமற்ற நிலைமை, அல்லேலூயா சத்தியம் நிலையமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைகள், எல்லாமே இந்த இச்சையின் ஆவியினாலே வரக்கூடிய தன்மைகள். என்ன பைத்தியக்கார மாதிரி நான் சில பேசுகிற அநேக காரியங்கள் அநேகருக்கு புரியாதனால அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இவன் என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு. நான் சத்தியத்தின் அடிப்படையில் போய்க்கிறேன். நீங்கள் எப்போ நான் டெலிஃபோன் பண்ணி கேட்கலாம் என் நண்பருக்கு. இந்த காரணத்தினால தான் புறஜாதிகளை விட கிறிஸ்தவர்கள் என் சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் அல்லது நோக்கி பார்க்காதவர்களும் கூட இந்த பெண்கள் பிரச்சனை, கர்ப்ப பிரச்சனை, அல்லையா மாதவிடாய் பிரச்சனை, இந்த கர்ப்பப்பை, கர்ப்பம், அந்த பிள்ளை, இந்த சம்பந்தப்பட்டமான எல்லா வியாதிகளுக்கும் அதுதான் காரணம். எது காரணம்? என்னது? இந்த கண்களினால் இச்சை பண்ணி விபச்சாரம் பண்றாங்கல்ல, அதுதான் காரணம். பெண்கள் சம்பந்தப்பட்ட, ஆண்கள் சம்பந்தப்பட்ட, இந்த பிறப்புக்குருவான எல்லா சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும், யூரியன் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும், அல்லையா நண்டியோட கிட்னி சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் இந்த அல்லையா இச்சையின் காரியத்தினால வரக்கூடிய தன்மைகள். அல்லேலூயா. பெண்களுக்கும் கிட்னி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதுல இருந்தா எல்லா காரியமும் நடக்கு. அல்லேலூயா. இதுல இருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். நான் எல்லாத்தையும் விட தூக்கி எடுக்கிறத விட, என் தரித்திரத்தை நீக்கி என்னை தூக்கி விடுவதை விட, என் உடம்பு சரியில்லாமல் இருந்து தூக்கி விடுவதை விட, என் உலகத்தின் அவமானத்திலிருந்து என்னை தூக்கி விடுவதை விட, என்னுடைய பெரிய தூக்கி விடுதல் என்னது தெரியுமா? இந்த காரியத்திலிருந்து என்னை தூக்கி விடுறார்களா? கண்களை திறந்து இதுதான் பாவம், இதில் மன்னிப்பு கேளு, மனம் திரும்பு, உன் பிள்ளைகளுடைய கற்பப்பை பாதுகாக்கப்படும், உன் பிள்ளைகளுடைய இருதயத்தின் வியாதி வராத மறுபடி பாதுகாக்கப்படும் அப்படின்னு போதிக்கிறார்களா? என்னை தூக்கி விடுகிறார். நல்லா நினச்சிக்கிடுங்க, மனசில் நல்ல பதிவு வச்சுக்கிடுங்க. இந்த பெண்கள் வியாதிகளுக்கு எல்லாம் காரணம் இந்த கண்களின் நிச்சய கிறிஸ்துவர்களுக்கு சம்பந்தப்பட்ட. நான் வரும்போது மனம் திரும்பிட்டேன், விடுதலை ஆயிட்டேன். விடுதலை ஆன பிறகு செய்கிற தவறுக்கு தான் இந்த தண்டனைகள் பகிரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இருந்து தூக்கி விடப்படணும். ஆமென். இதுல இருந்து தூக்கி விடப்படணும். ரைட், வாசிக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே 12வது வசனம். விசாரணை செய்யும் போது எதை நினைக்கிறார்? இரத்த பலி எதனால வந்ததுன்னு அவைகளை என்ன செய்யறாரா? நினைக்கிறார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் அல்லேலூயா வசனம் தெரியாது, சத்தியம் தெரியாது. நான் போற போக்குல என் கண்களின் இச்சையினாலே ஒரு பெண்ணோடு உபச்சாரம் செய்யும் பொழுது எங்க வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகள் பாதிக்கப்படும். அல்லேலூயா. நான் இப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் நீங்க சுதாரிப்பா இல்லைன்னா நீங்க பாதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அடுத்த என்ன எழுதிருக்கு? சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். இப்பதான் என்ன பிரச்சனை? இரத்த பலிகள் என்னன்னு சொல்லிட்டேன்.
சொல்லிட்டேனா இல்லையா? விவரம் சொல்லியிருக்கலாம், குறைவு இருக்கா, ஏதாவது சந்தேகம் இருந்தால் காட்டிக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு எழுதியிருக்கே? கூப்பிடணும். நான் என்னை சிறுமைப்படுத்தி தேவனிடத்தில் என்னை கூப்பிடணும். ஆண்டவரே, அது மரண வாசல் வரையும் கொண்டு போயிருமா? வேதம் சொல்லுது மரண வாசல் வரையும் கொண்டு போயிரும். என்ன மரண வாசல்? ஆத்தும மரணம். என்ன மரணம்? நீங்க சரீரம் செத்த பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆமென். 2 நாள் அழுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்து போச்சு. மனைவி அழுதா, என் உயிரை எடுத்துக்கிட்டாவது என் புருஷன் உயிரை வச்சார் இல்லையே. மவாச்சு அழுதா, என் உயிரை எடுத்துக்கிட்டாவது என் அப்பா உயிரை வச்சார் இல்லையே. உடனே மவன் அழுதான், என் உயிரை எடுத்துக்கிட்டாவது எங்கள் அப்பா உயிரை வச்சார் இல்லையே அப்படின்னு. திடீர்னு ஆண்டவர் உங்கள் சத்தத்தெல்லாம் காட்டி இறங்கி வந்துட்டார். ஏம்மா வாங்கம்மா, மெர்சியம்மா வாங்க, உங்கள் உயிரை எடுத்துக்கிட்டதான் உங்கள் காலை பையா உயிரை தந்துடுவேங்க. மாவா இருக்குது, 2 மாவா இருக்குது, மாமா இருக்கான், பேரம் பேத்தியெல்லாம் இருக்குது, இதை விட்டுட்டு நான் தர முடியாது, உயிரை தர முடியாது. மாவட்ட கேட்காரு, என்னம்மா என்னெல்லாமா சொன்னிய, உன் உயிரை எடுத்துகிட்டு காலை பையா உயிரை கொடுத்துருவோமா? நாங்கள் அங்கே வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு, சாயங்காலம் கடை திறக்கணும், வைக்கணும், என்னெல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. அரிசி வேறு நனைய போட்டிருக்கேன், அரைக்கணும், டெக்கனே. சும்மா சொல்லுங்க. யாரு கொடுப்பா? ஆமென். ஆனா நீங்க அந்த உயிர் போனா பரவாயில்ல, இந்த ஆத்மாவில் இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு போயிட்டாருன்னா எல்லாம் தவறப்புறம் தெரியும். தெரிஞ்சு நீங்க துணிஞ்சு அதுல தான் நடக்க வேண்டியது இருக்கும். செய்யற காரியங்களுக்கு உண்டான தண்டனை நமக்கு தெரியும், ஆனாலும் அதுல தான் நடக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. வேதம் அடுத்த வசனம் என்ன இருக்கு? 13 மூடியாச்சா? வாசிங்க. ஆமென். எங்க கொண்டு போனா? மரண வாசல்ல இருந்து நம்மை தூக்கி விடுகிறார். ஆத்தும மரணம் ரொம்ப மோசமானது. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஆத்தும மரணம் அடைஞ்சதை. போய் பாருங்க, இடைக்காலில் அந்த சர்ச்சுக்கு போன ஆட்கள் ஆத்தும மரணம் அடைஞ்சதை பார்த்துருக்கேன். ஏன் நம்ம ஆள் கூட இங்கேருந்து போன ஆள் கூட அவங்க வெளி மெப்பனை தான் இருக்கே, உள்ள ஜீவன் கிடையாது. நீங்க 1000 பணம் இருக்கலாம், உள்ள கிறிஸ்து இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. அடுத்தால என்ன எழுதிருக்கு? என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, ஆமென். நான் உம்முடைய துதிகளை எல்லாம், ஆமென், சீயோன் குமாரத்தின் வாசல்களில் இருந்து, ஆமென், உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூர்மடிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி, ஆமென், என்னை பயக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். அவன் எப்படி ஜெபம் பண்ணா? நான் சீயோன் வாசல்ல துதிக்கணும், உம்மை மகிமைப்படுத்தணும், அதனால என்னை என்ன செய்யும்? நோக்கி பாரும் ஆண்டவரே. நல்ல ஒரு ஜெபம். என்னை நோக்கி பாரும், என்னை நோக்கி பாரும். தேவரீர் எனக்கு இறங்கும். என்னை பகைக்கிறவர்கள் இந்த இரத்த பலியினாலே என்னை தண்டிக்கிறார்கள். நீ என்ன பிரச்சனை இருக்கட்டும், ஆற்று பிரச்சனை இருக்கட்டும், கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கட்டும், நீ சரியானபடி மனம் திரும்பினா உங்களுக்கு விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. சரியானபடி மனம் திரும்பினா விடுதலை நிச்சயம். நீ என்னமே நடந்திருக்கட்டும் யா, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கட்டும், ஆனா சரியான மனம் திரும்புதல் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல கூட உங்களுக்கு பலம் தந்து அளவியா தைரியப்படுத்துவார். யாம்னா அவர் மரித்தோரை என்ன செய்கிறவரு? எழுப்புகிறவர். எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். நீ சரியான மனம் திரும்புதல் ஆயிடுனா உன் குறைவுகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன செஞ்சிருவாரு? நிறைவாக்குவார். அதனால இந்த இரத்த பலி ரொம்ப மோசமானது. அதுக்காக தான் நான் இவ்வளவு வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இரத்த பலியை குறித்து அல்லேலூயா பயங்கர மோசமானது. சகிச்சு சகிச்சு அடக்கி அடக்கி சுமந்து சுமந்து கிறிஸ்துவ ஜனங்கள் சாகிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவ ஜனங்கள் சாகிறார்கள். அப்படியே சகிச்சு சகிச்சு பொறுத்து பொறுத்து சுமந்து சுமந்து வேற வழி இல்லைன்னு இல்லை, வழி இருக்கு, வழி இருக்கு. நீ தேவ சமூகத்தில் உன் ஆத்மாவுக்கு கழிக்கன் போடு, உன் கண்களுக்கு கழிக்கன் போடு, இருதயத்தை பரிசுத்தமாக்கு, பகிரங்க விடுதலை வந்துடும் உங்களுக்கு. அல்லேலூயா. கூப்பிடணும், துதிக்கணும், நான் இறங்கணும்னு கத்தணும். ஆண்டவரே இதுக்கு இறங்கும். அநேக ஆட்கள், ஆண்களை விட பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டமான அநேக வியாதிகளை சிக்கி தவிக்கிறார்கள். என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சிக்கி தவிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. அது நான் பச்சை சொல்லணுமா எனக்கு தெரியல, சொல்லேன்.
மாதம் மாதம் அந்த 3 நாள் படுகிற பாடு இருக்க, பயங்கர வேதனை. அதுவும் குழந்தை பிறகு இருக்க, அது உயிர் போய் தான் திரும்பி வரும். பிள்ளை பேட்டில் நீ என்ன விட்டுருப்பாயான்? சபிக்கப்பட்டிருப்பாய். வேதம் சொல்லுது, சாபத்தை சிலுவையில் சுமந்து பிள்ளை பேட்டில் ரட்சிக்கப்படுவாயின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த காரியம் இப்படி பிள்ளை பேட்டினாலே வேதனை அடைகிற பூராமே இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு மனம் திரும்பின பிறகு செய்கிற மீறுதலின் அக்கிரமங்களின் காரியங்கள் தான். அல்லேலூயா. இரத்த பலி தூக்கி விடுகிறார். வாசிப்போம், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18வது சங்கீதம் 16, 17, 18. உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் என்னை தூக்கி விட்டார். வேதம் சொல்லுது, நீ பூமியில இருக்க, தேவன் வானத்தில் இருக்கிறார். வானத்தில் இருக்கிற தேவன் உன் நிலைமை தண்ணியில முங்கிக்கிட்டு இருக்க. எங்க முங்கிட்டு இருக்க? ஜலப்பிரவாகம் பார்த்திருக்கீங்களா? எனக்கு ஒரு ஆசை, கடலில் உள்ளே போயிட்டு வரணும்னு. நான் இந்த புளியம்பட்டி கோயிலில் இருக்கும்போது ஒரு ஆள் என் கூட அடுத்த ரூமில் இருந்தார். அந்த அங்கேருந்து வரும்போதே அவன் அம்மா அனுச்சியும் ஒரு மூடு நிறைய கருவாட்டெல்லாம் கொண்டு வந்துடும். அவங்க புன்னக்காயை அங்கே போட்டு வச்சுருக்காங்க. போட்டு வச்சு, ஆனால் அந்த பையனுக்கு மைண்ட் சேஞ்ச் மாதிரி ஆகிட்டு, அதனால் அந்த புளியம்பட்டி கோயிலேருந்து வச்சுருந்தாங்க. ஒரு மூடை கொண்டு வந்து எனக்கெல்லாம் கருவாட்டெல்லாம் தரும். எங்கள் வீட்டில் நான் தான் சோறு பொங்கணும். எங்கள் அம்மாவை படுக்க, எங்கள் அண்ணன் படுக்க அங்கே சர்ச்சில் வச்சுருக்கு புளியம்பட்டி கோயிலுக்குள்ளே. நான் தான் சோறு பொங்கணும், நான் தான் கறி வைக்கணும், எல்லாம் மசாலா கசாலா எல்லாமே அந்த அம்மா தான் அரைச்சி தரும். அந்த பையன் இப்போ என்ன 41 நாளில் சரியாயிட்டான். மைண்ட் சேஞ்செல்லாம் சரியாயிட்டு. உடனே அவன் சொன்னேன், என்ன எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு உதவி பண்ணியிருக்கேன். முள்ளுகள்லாம் கொடுப்பேன். முள்ளு புறகி தான் இப்போ சோறு பொங்கணும். அங்கே வரவெல்லாம் கிடையாது, முள் புறக்கிட்டு வந்து சோறு பொங்கணும். அந்த முள்ளெல்லாம் கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்க கருவாடு தருவாங்க. மற்ற கடை போயிட்டு வரணும், உடனே கடை போய் கொடுப்பேன். அந்த பையன் சொன்னேன், ஏன்னா உங்களை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, ஆனால் என் கூட வாங்க, என்னைக்காவது ஒரு நாள் புன்னக்காயில் வாங்க, நான் உங்களை கடலுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டான். எனக்கு ஆசை, கடலில் மீன் எப்படி பிடிக்காங்க, கடலில் எப்படி இருக்கு. பிறகு ராத்திரி படுத்து இருக்கும்போது யோசனை பண்ணேன், அங்கே பலசர கடை இருக்குமா, டீ கடை இருக்குமா, ஏத்தால ஆள் சைக்கிளில் மோட்டர் சைக்கிளில் காரில் எதுலேயும் வருவாங்களா? நாங்கள் 4 பேர் போனோம்னா 4 பேர் தான் ராத்திரி முழுக்க உள்ளே இருக்கணும். உள்ளே என்ன வெயில் அடிக்குமா ராத்திரி போனால்? உள்ளே பூரா எப்படி இருக்கும்? குளிர் தாங்க முடியாது. யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த ஜலப்பரவாக நமக்கு அது அவங்களுக்கு தான் லாய்க்கு. நான் இவ்வளோ ஒரு பையனை பார்க்கேன், இந்த கடல் ஓரமாக போட்டு கிடக்கு, கடல் தண்ணி பூரா உப்பு தண்ணி, நம்ம கடலில் மிதிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இவனு மாதிரி ஒரு 10 பயில்வோம் போட்டில் ஏறுனா போட்டிலேருந்து கீழே குதிக்கான், போட்டில் ஏறுனா கீழே குதிக்கான். ஆட்டா பாவிகளா, இவ்வளோ சின்ன பயில்வளாக இருக்கான், எப்படி ஏறுனா குதிக்கான்னு பார்த்தேன். ஏன்னா பிறப்பு எங்கே? சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாம் கடல்லே தான், மீன் சாப்பிட்றதுக்கு வைக்கிறது அங்கே தான். ஆமீன். ஆனால் ஜலப்பிரவாகம் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் கருன்னு தெரியும். நம்ம கூட போனவங்க தான் துணை, அவங்கள தவிர யாரும் துணை கிடையாது. ராத்திரி பூரா விரைக்கும், அது எந்த மீன் வந்து நம்மளை தூக்கிட்டு போகுதுன்னு தெரியாது, அப்படி பயம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை. நமக்கு அப்படி இல்லை. எனக்கு முன்னால் யார் போகிறா? வெளிச்சம், உலகத்தின் ஒளி. எனக்கு முன்னால் போகிற யாரு? உலகத்தின் ஒளி போகிறாரு, வெளிச்சம் போகுது, நான் பின்னால் போயிட்டே இருக்கேன். அந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது என்னை அணுகாதே, தொடவே செய்யாதே. அல்லேலூயா. அடுத்தல என்ன எழுதிருக்கு? என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த ஆமென் என் பலத்த சத்துருக்களுக்கும் ஆமென் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, எப்படிப்பட்ட ஜலப்பிரவாகம்லாம் அவனை விட அதிக பலமானா இருந்த சத்துரு. ஆமென். அவனை விட பலத்த சத்துரு, என்னை பகைக்கிறவர்களையும், அதெல்லாம் ஜலப்பிரவாகங்கள். அதிலெல்லாம் இருந்து நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதிலெல்லாம் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். நீங்க தேவனை சார்ந்தீங்கன்னா அவர் உன்னை சார்ந்திருப்பார்.
நீங்கள் அவரை நேசித்தா அவர் உங்களை நேசிப்பார். நீங்கள் அவரை பற்றி கொண்டால் உங்களை பற்றி கொள்வார். நீங்கள் அவரை விடுவீர்களானால் இதான் சார். இதே அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 40வது சங்கீதம் 1, 2, 3. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமென். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து போதும். நான் எங்க இருக்கேன்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருக்கேன். அல்லேலூயா. ஒரு வீட்டில் கல்யாணம் முடிஞ்ச உடனே கணவனும் மனைவியும் முதல்ல போன உடனே ஒரு 6 மாதத்துக்கு ஒன்றும் நல்லாயிருக்கும். ஆமாம், மீன் மலையாடுவாங்க, கடலாடுவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. அடுத்தால ஆரம்பிக்கும். என்னது ஆரம்பிக்கும்? சரி, நம்ம பாத்திரம் சரியில்லைன்னா டக்குன்னு மனோரஞ்சிதத்தில் கொண்டு போய் போட்டுட்டு வேறு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். டிவி சரியில்லை, வாங்கிட்டு வந்தோம், 6 மாதம் டிவி பார்த்தோம், டிவி ஓட மாட்டேங்குது, கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு டிவி வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இதை எங்கே போய் மாற்றோம்? அந்த சேற்றுக்குள்ள மாட்டினதான் யாரும் என்ன மாற்றுக்கிட்ட முடியாது. ஆனா இவளை விட்டா அவனுக்கு வழி இல்லை, அவனை விட்டா இவனுக்கு வழி இல்லை, இருக்க வேண்டியதான் உள்ள. ஆனா உள்ள படுகிற பாட வெளியே போய் என்னை இப்படி என் வீட்டுக்காரர் 2 அடி அடிச்சு போட்டான்னு சொல்ல முடியுமா? அப்படி ஆச்சுட்டா சோறு போடல, கறி வைக்கல, இப்படி கெட்டார்த்த சொல்லி ஏசா வைக்கான்னு யார்கிட்ட போய் சொல்ல? ஆனா உள்ள என்ன செய்யணும்? அட்டைக்கிட்டு இருந்துட வேண்டிதான். எதுவுமே செய்ய முடியாது. ஆமென். சில வாழ்க்கைகள் பார்த்தீங்கன்னா நரகமாய் மாறிடுது. ஒவ்வொரு குடும்பத்தில் தீயில நடக்கிறாங்க. அநேகர் முள்ளில் நடக்கிறாங்க. நெதம் குடிச்சிட்டு அடி. நெதம் இந்த பெண்கள் வாயை திறந்தாங்கன்னா மூட மாட்டாங்க. இவன் ஊபலே தான் இருப்பான். இவன் பேசிக்கிட்டே இருக்கும். டபக்குன்னு என்ன செய்வான்? டான் டீம்னு 2-3 அடி அடிச்சுட்டு அம்மாவில் வெளியே போயிடுவான். அல்ல இல்லையா? முந்தி தான் அடிக்கலாம், இப்போம்லாம் ஏன் போய்ப்போ அதான் மகளிரில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போதும், அடுத்த நிமிஷம் தூக்கி கொண்டு உள்ளே வச்சாகும். அல்ல இல்லையா? இதெல்லாம் இது மட்டும் சேரல. பாவ பிடி சேர், உலக வாழ்க்கைகள் சேர், நம்முடைய ஆசை இச்சைகள் சேர், அல்லது பண ஆசை சேர், இந்த உலகத்தின் பிசாசின் போராட்டங்கள் சேர். அதிலிருந்து விடுபட முடியாம அநேகர் சிக்கிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் சுவாபமே சேர்தான். ஆமென். படுகுழி தான் நிறைய பேர். சில இந்த வேலை பார்க்குறவங்கெல்லாம் பார்க்குறேன், ஏகப்பட்ட வயக்காடு இருக்குது. நான் எதுவும் இந்த களங்காட்டில் பார்ப்பேன். விடிய காலத்துலேருந்து சாயங்காலம் மாதிரி அந்த வயக்காட்டை பிடிச்சி மண்ணை பிடுங்கி மண்ணை கோடு போட்டு பில்லை பிடுங்கி வச்சுக்கிட்டு அந்த வயக்காட்டிலே தான் கிடக்கிறாரு. நான் நெதம் பார்க்கேன். நெதம் ஒரு வயக்காடு தான் எல்லாமே. உடனே நான் ஒரு நாள் சைக்கிளில் வரும்போது டக்குன்னு அந்த பாலத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துருவேன். உடனே அவரும் வந்து உட்காந்தார் என் பக்கத்தில். என்னன்னாச்சு உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னா, ஏன்னா சேர்மாதேவி. சேர்மாதேவிக்கு இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு தெரியும், அவர் அப்பா பெருசாம்பரத்தர் அப்படின்னு. ஓஹோ, சரி. நான் யார் தெரியுமா? இந்த இங்கேருந்து மேற்க வரையும் இருக்க வயக்காடு பூரா என் வயக்காடு தான். வெள்ளரி பிஞ்சிலேருந்து அந்த சோளத்துலேருந்து ஒவ்வொரு காய்கறி பூரா நான் போட்டிருக்கேன். அதனால் விடிய காலத்துலேருந்து சாயந்தரம் வரையும் இங்கே தான் இருப்பேன். பார்க்க ஐயோ பாவம், அவன் பிசாசு இவ்வளோதான வயக்காடை கொடுத்து நீ வீட்டிலலாம் பேராத. என் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா, என் பையன் வெளிநாட்டில் இருக்கான். வீட்டை பார்த்தீங்கன்னா பெரிய வீடு இருக்குது, வெளிநாட்டில் இருக்கான் என் பையன். அப்படி கட்டில் இருக்குது, இப்படி டிவி இருக்குல்ல, அதெல்லாம் சொல்ல தான் செய்தார். ஆனால் எங்கே இருக்காரு? வயக்காட்டு தான். கிண்டி மண்ணை கிண்டி இந்த கோழியை பார்ப்பேன். அது என்னத்தை தான் தேடுதோ தெரியல. 2 கால்ட்டும் கிண்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். உடனே டக்குன்னு மூஞ்சிட்டு பார்க்கணும், 2 கொத்து அப்படி கிண்டி அதே மாதிரி தான் கிண்டிகிட்டு இருக்கா மனுஷன்.
இது பணம் சேர்ந்தாதான் அவன் எங்க இருக்கான்? உளையான சேர். ஆமென். நீங்க தேவனோடு எவ்வளவு தூரம் ஐக்கியம் வைக்கீங்களோ, தேவனோடு எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ, தேவனோடு எவ்வளவு தூரம் பேசுறீங்களோ, அதான் விடுதலை. விடுதலை. இங்கே நான் பெரும் பகுதி தேவனோடு தான் இருக்கேன். பெரும் பகுதி. நீங்க சொல்லலாம் உங்களுக்கு வேலை இல்லை அதனால இல்லை, நீங்க வேலை செஞ்சாலும் தேவனோடு இருக்கலாம். நீங்க சமையல் பண்ணும்போதே தேவனோடு இருக்கலாம். இருக்க முடியாதா? உங்க ஆத்மாவே வேற யாரும் கெட்டவா செய்தாங்க, நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லவா செய்தாங்க? இது உளையான சேற்றிலிருந்து விடுதலையாகி தேவனுடைய கரத்தில் நீங்க சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது, பாடுகள் இல்லாத மனுஷனே கிடையாது. ஒரு வீட்டில் 2 பேரும் போராட்டமா இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் விளங்காது. ஒரு ஆள் மேலே போனாலும் ஒரு ஆள் என்னச்சுன்னா தாழ்ந்து போனோம். ஸ்ட்ராங்கா சொல்லுதியோ? குடும்பம் அப்படிதான். 4 சேவருக்கு வந்து மத்தியில் என்ன சொன்னாலும் சரி டக்குன்னு ஜெயிச்சு போயிட வேண்டியான். ஆமென். சுமக்கணும், பாரங்களை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் ஒரு நாள் ஒரே மனதுக்கு கற்று கொண்டு வர்றார். என்னைக்கு ஒரு மனத்துக்கு கொண்டு வர்றாரோ அந்த வீட்டில் தான் ஆவியானவர் அசைவாடுவார். ஒரு நாள் தேவன் வழிகளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வைத்திருக்கிறார். பயங்கரமான குழிகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பயங்கரமான குழிகள். ஆனால் நடத்துகிறது தேவனாய் இருந்தால் அந்த குடும்பம் பரலோகமாய் மாறும். அல்லேலூயா. ரைட். அடுத்தால என்ன இருக்கு? என்னாச்சு? 3வது வசனம். தேவனை துதிக்கும். ஆமென். இதுதான் அவரோடு நடக்கிறது. அடுத்தால ஆமென். நீங்க சொல்லிலாம் தேவனுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். உங்க வாழ்க்கையை எப்படி சந்திக்கிறீங்க அதுதான் அநேகரை தேவனுக்குள்ள கொண்டு வரும். நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி நடத்துறீங்க அதான் அநேகருக்கு விடுதலையை கொண்டு வரும். நீங்க எப்பவுமே சந்தோஷமா சமாதானமா இருப்பீங்கன்னா உங்களை நீங்க சேவிக்கிற தேவன் அநேகர் வேணும்னு நினைப்பாங்க. எப்பவுமே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆமென். பிரச்சனை இல்லாத ஆள் யாருக்கா? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை ஒரே ஒரு காரியத்தை மாதிரி சொல்லி முடிச்சிருந்தேன். இந்த அதாவது இந்த இரத்த பலியிலிருந்து விடுதலை ஆனவர்கள், பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் எப்போதுமே சமாதானமாக இருப்பார்கள். அல்லேலூயா. 42 வருஷம் அலங்கார வாசல்ல இருக்கான் ஒருத்தன். 42 வருஷமா பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. பார்க்க உடனே ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே டக்குன்னு ஒருத்தன் 100 ரூபா போடுதான், ஒருத்தன் 500 ரூபா போடுதான். பார்த்த உடனே என்ன மொத்தம் சேர்ந்து 3000 ரூபா சேர்ந்துருக்கு. இவன் பார்த்தான். இவன் போகும்போது ஒரு பிராந்தி கடை வாசலில் கொண்டு போய் அவனை கொண்டு வச்சுட்டாங்க. பிராந்தி தண்ணி வச்சுட்டு வந்தாங்க. 2 காலம் இல்லையா? 2 காலம் இல்லை, இந்த 1000 ரூபா வச்சுக்கன்னு ஒருத்தன் கொடுக்கான். இன்னொருத்தன் 500 ரூபா வச்சுக்கன்னு கொடுக்கான். இங்கே 3000 ரூபா தான் கிடச்சிது. அங்கே ஒரே நாளில் 8000 ரூபா கிடச்சிட்டு. எங்கே? காந்தி கடையில். இவன் என்ன நினச்சிட்டான்? இனிமேல் இந்த ஆலயத்து வாசலில் போய் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏதோ இன்னைக்கு இடைக்கால் பிராந்தி கடையில் இருக்கணும், நாளைக்கு கடைநல்லூர் பிராந்தி கடையில் இருக்கணும், நாளை கழிச்சு தென்காசி பிராந்தி கடையில் அப்படியே ரவுண்டில் வரணும். இங்கே வெறும் 3000 ரூபா தான் போட்டுதானோ, அவங்க 8000 10,000லாம் போடுது. அதுவும் அங்கே கடைநல்லூரில் கூட கொஞ்சம் போடுவாங்கன்ட்டு அங்கே போய் உட்காந்துருக்கான். யாரு 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 போய் அப்படி இருக்கா? இங்க போனா 3000 தான் கிடைக்கும், அங்க பிராந்தி கடைக்கு போனா நிறைய. ஒவ்வொரு ஆளும் அநேகர் அவங்க கோணத்துல. இந்த இயேசு கிறிஸ்துவை தேடி என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. அதனால உடல் உழைப்பு பண்ணணும். உடல் உழைப்பு பண்ணி
விடிய காலம் புட்டு போடணும், சாயங்காலம் இட்லி போடணும், சப்பாத்தி போடணும், தோசை போடணும். அல்லேலூயா. ஆனால் அலங்கார வாசலில் இருந்தவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? பேதுரும் யோவானும் எங்கேருந்து வரான்? கோயில் வாசலேருந்து வரான். இவன் கோயிலுக்குள்ளே போன கிடையாது. உடனே ஐயா என்னைய காப்பாற்று அப்படிங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கான். இவன் என்ன நினைக்க, அந்த பிராந்தி கடையில் 8000 ரூபா கொடுத்தானுவோ, இவன் என்னமோ 5000 ரூபா கொடுப்பான் போல் இருக்கு, ஆளுக்கு 5000 10,000 ரூபா ஆச்சு அப்படின்னு இவன் நினைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்கிட்ட வெள்ளியும் ஆனால் என்கிட்ட உள்ளத உனக்கு இதுதான் அங்கே கிடைக்கும். அங்கே 8000 ரூபா கிடைக்கும், ஆனால் விடுதலை கிடைக்காது. அவன் உடனே என்ன செஞ்சிட்டான்? அல்லேலூயா, தூக்கி விடுதான். எங்கே? எனக்கு உள்ளதை உனக்கு தாரேன், என்கிட்ட தேவ பிரசன்னம் இருக்குது, தேவ சாயல் இருக்குது, தேவ வல்லமை இருக்குது, எழுந்திருந்து தூக்கி விட்டான். 42 வருஷம் அந்த முடவனாக இருந்தவன் ஒரே நாளில் எந்திரிச்சிட்டான். அப்போ அல்லேலூயா, தேவ ஆலயத்தில் தான், தேவ பிரசன்னத்தினால தான் உங்களை விடுதலை முடியும். நீங்கள் இரத்த பலியில் இருந்தாலும் சரி, மரண வாசலில் இருந்தாலும் சரி, நீங்கள் உலகத்தின் பலன்களெல்லாம் என்ன செய்ய முடியாது, விடுதலை ஆக முடியாது. தேவ சமூகத்தில் மட்டும்தான் விடுதலை. அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள் நான் முதல்ல சொன்னதை சரியானபடி ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உடனே மனம் திரும்பிடுங்க. கண்களுக்கு களிக்கண் போட்டுருங்க. இருதயத்தை எல்லா காவலோடும் என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. செவிக்கு இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும். இருதயத்தை தான் விருத்த சேதனம் பண்ணணும். இதை காத்துக்கிட்டீங்கன்னா இந்த சொல்லப்பட்ட இரத்த பலிகள் உங்கள் மேலேயோ உங்கள் பிள்ளைகள் மேலேயோ வராது. ஆமென். இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய மென்சஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் சரியானீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் ஏன் காத்திருக்கணும்? நம்ம வாயினால் லேசாக சொன்ன உடனே குணமாயிடணுமா?